உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். சவுக்கு சங்கர் கேஸ் அப்டேட். எந்த மீடியாவிலையுமே சவுக்கு சங்கர் குறித்த வழக்கு விவகாரங்கள் அப்படிங்கிறது பெருசாக இருக்கவே இருக்காது. இதுக்கு பின்னணியில் யார் இருப்பா அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. சவுக்கு சங்கர் தொடர்பான எந்த விதமான செய்திகளோ தரவுகளோ வெளியிலேயே வரக்கூடாது அப்படிங்கிறதுல ஆளும் திமுக ரொம்ப உறுதியாக இருக்காங்க. பல மீடியாக்கள் மிரட்டப்பட்டிருக்கலாம். அதனால தான் சவுக்கு சங்கர் தொடர்பான விவகாரங்கள் எதுவுமே வெளியில் வரலையோ அப்படின்னு நான் பார்க்குறேன். இதில் கேவலத்தோட ஒரு உச்சத்தை உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தன்னோட வாதமாக வச்சுருக்கு. சவுக்கு சங்கர் விவகாரத்தில் என்ன நடந்துச்சு, எதனால் அந்த வழக்கு அப்படிங்கிறது செப்டம்பர் 20 மறுபடி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு, இந்த வழக்கில் என்ன நடந்திருக்கு, சவுக்கு சங்கர் கேஸ் அப்டேட் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு காலத்தில் அப்படின்னு கூட சொல்ல வேண்டியதில்லை, ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி வரை யூடியூப்பை திறந்தா சவுக்கு சங்கர் அவர்களோட முகம் தெரியாமல் யாருக்குமே இருக்காது. எல்லா சேனல்களையும் அரசியல் நிலவரங்கள், ஆளும் தரப்போட அதிகார வர்க்கத்தோட ஊழல், லஞ்சம், மிரட்டல், இவர்கள் செய்யக்கூடிய தவறுகள், அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகள், காவல்துறையினர் செய்யக்கூடிய தவறுகள், இது எல்லாத்தையுமே தோலுரிச்சு காட்டின ஒரு நபர் சவுக்கு சங்கர். இது டீட்டெயில்டாக நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா ஆளும் தரப்பை எதிர்த்து பேசினா கூட தப்பிச்சுக்கலாம், அதிகாரிகளை எதிர்த்து பேசினா 2 பேரும் சேர்ந்து என்ன சித்திரவதைகள்லாம் செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு சவுக்கு சங்கர் ஒரு சமகால உதாரணமாக நம்ம கண்ணு முன்னாடி இருக்கார். நான் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறதால பலருக்கு என் மேலே சின்ன சின்ன கோபங்கள் கூட வரலாம். ஆனால் பாதிக்கப்பட்டவன் பக்கமாக நின்று பேசுகிறது தான் நல்ல ஊடக தர்மம் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட சேனல் நேயர்கள் பலரும் கூட தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட எல்லாருமே தேசிய தலைவர் மேதகு குறித்தோ அந்த போராட்டம் குறித்தோ சவுக்கு சங்கர் அவர்கள் கொச்சைப்படுத்தி பேசினார், நீங்கள் எதுக்காக அவருக்கு வக்காலத்து வாங்குறீங்க அப்படின்லாம் கமெண்டில் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். அதாவது ஒருத்தருக்கு நாம் ஆதரவு தெரிவிக்கிறதோ எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ அவருடைய நடவடிக்கை அப்படிங்கிறத பொறுத்து தான். அந்த விவகாரத்தில் சவுக்கு பேசுனது தவறு, அதை எதிர்த்து நான் பல முறை பேசியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது சவுக்கு அப்படிங்கிறதால நாம் அவர் பக்கம்தான் நின்று பேசணும். கண்மூடித்தனமான எதிர்ப்பு, கண்மூடித்தனமான ஆதரவு ரெண்டுமே உடன்பிறப்புகள் செய்ய வேண்டியது. அதை நாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. உடன்பிறப்புகள் தான் திமுக எது செஞ்சாலும் இதுதாண்டா உலக மகா திராவிட மாடல் அப்படின்னு கண்மூடித்தனமாக முட்டு கொடுப்பாங்க. எதிர்கட்சிகள் என்ன நல்லதே செஞ்சாலும் கூட அது தப்பு அப்படின்னு கண்மூடித்தனமான எதிர்ப்பையும் வச்சிருக்கக்கூடிய நபர்கள் 200 உடன்பிறப்புகள். அந்த பட்டியலுக்குள்ளே நாம் எட்டி கூட பார்க்க மாட்டோம். அப்படிங்கிறதால நமக்கு சவுக்குக்கான ஆதரவு, எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் சவுக்கோட நிலைப்பாடு குறித்து தானே தவிர சவுக்குக்காக அல்ல அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் சவுக்கு சங்கர் அதிகார வர்க்கத்தையும் ஆளும் வர்க்கத்தையும் எதிர்த்து பேசினதால தான் இந்த அரச பயங்கரவாதத்துக்கு ஆளாயிருக்கார் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். அதனால் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசுகிறேன். அதே நேரத்தில் இதுவரைக்கும் சவுக்கு சங்கரை நாம் ஒரு பேட்டி எடுத்து போட்டிருக்கோமா, சவுக்கோட பேட்டியை ஒளிபரப்பி அதால் நமக்கு வியூஸ் கிடைச்சிது, சப்ஸ்கிரைபர்கள் கிடைச்சாங்க, பணம் கிடைச்சிது, அதனால் ஆதரவாக பேசுகிறேன்னா அப்படின்னு பார்த்தா என்னோட சேனலில் முதல்லேருந்து கடைசி வரை வீடியோக்களை பார்த்துருக்கலாம். சவுக்கு சங்கரை நான் ஒரு பேட்டி கூட எடுத்ததே கிடையாது. பிறகு ஏன் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக நாம் இன்னும் அதிகமாக பேசணும்னு நினைக்கிறோன்னா, சவுக்கை வச்சு சம்பாரித்த சேனல்கள் எல்லாமே சவுக்கை கைவிட்டாங்க, மிரட்டப்பட்டாங்க. ஏதோ ஒன்றுக்கு பயந்து இன்னைக்கு சவுக்கு சங்கர் கேஸை பற்றி கூட அவங்க பேசுறதில்ல. சவுக்கு வழக்கு என்ன ஆச்சு, சவுக்கு எப்படி இருக்கா, எதை பற்றியுமே பேசுறதில்ல. ஆனால் சவுக்கு சங்கரால் பல லட்சம் சப்ஸ்கிரைபர்களை பெற்ற யூடியூப் சேனல்கள், சவுக்கு சங்கரால் பல லட்சம் ரூபாய் சம்பாதிச்ச யூடியூப் சேனல்கள் எல்லாமே இன்னைக்கு சவுக்கு சங்கர் இல்லை, இப்போ என்னப்ப நமக்கு கண்டென்ட் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தமிழா பாண்டியன் அவர்கள், இன்னொரு பக்கம் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள், இப்படி அடுத்த நபர்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது மீடியாக்கள் செய்யக்கூடிய வருமானமே தவிர மீடியாக்கள் செய்யக்கூடிய தர்மம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம தர்மத்தின் பாதையில் பயணம் செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட வழக்குக்குள்ளே போவோம். சவுக்கு சங்கர் விவகாரத்தில் அவரோட தாயார் உச்சநீதிமன்றத்தில் இந்த 2வது குண்டாஸை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு ஒரு மனுவெல்லாம் போட்டிருந்தாங்க. அது உங்களுக்கு தெரியும்.
இந்த வழக்கு அப்படிங்கிறது விசாரணைக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த எல்லாமே தள்ளுபடியாக போகுது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தமிழக அரசு திராவிட மாடல் அரசு உச்ச நீதிமன்றத்தில் மண்டையில் கொட்டு வாங்கிட்டு தான் வரப்போகுது அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த இறுதி வாதம் அப்படிங்கிறது வைப்பாங்கல்ல சவுக்கு சங்கர் கேஸில், தமிழ்நாடு அரசு வச்ச வாதம் அப்படிங்கிறது ஆகச்சிறந்த ஒரு கேவலம். என்ன வாதாடி இருக்காங்கன்னா, சவுக்கு சங்கரை கைது செய்யும் போது அவரோட காரில் கஞ்சா இருந்தது, அவரோட அலுவலகத்தை சோதனை இடும்போது அலுவலகத்தில் கஞ்சா இருந்தது, சவுக்கு சங்கரோட வீட்டை சோதனை இடும்போது வீட்லேயும் கஞ்சா இருந்தது, சவுக்கு சங்கர் கஞ்சா விநியோகம் பண்ணுறவர், இவரை திரும்ப வெளியில் விட்டால் கஞ்சா வியாபாரம் செய்வார் அப்படின்னு தமிழ்நாடு அரசு தன்னோட வாதத்தை வச்சிருக்கு. எவ்வளவு பெரிய கேவலத்தோட உச்சம் அப்படிங்கிறத உங்களோட பார்வைக்கே விட்டுறேன். சவுக்கு கஞ்சா வியாபாரம் பண்ணுவாராம் வெளியில் வந்தால். அப்போ சவுக்கு வந்து கஞ்சா விநியோகம் பண்ணார், அந்த கஞ்சா கைப்பற்றினது எல்லாமே நாங்கள் கெசட்டட் ஆஃபீஸர்ஸை வச்சு தான் கைப்பற்றணும், இதில் எந்த தவறும் நடக்க சாத்தியம் இல்லை அப்படிங்கிறாங்க. கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னா அவங்க தமிழ்நாடு அரசை தாண்டி எங்கேயாவது குஜராத்லேருந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து கூட்டு வந்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியலையே. தமிழ்நாடு அரசே சவுக்கு சங்கருக்கு எதிராக இருக்குது, தமிழ்நாடு காவல்துறை சவுக்கு சங்கருக்கு எதிராக இருக்குது. அப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கெசட்டட் ஆஃபீஸர் சவுக்கு சங்கருக்கு எதிராக இருந்து தானே ஆகணும். இல்லாட்டி அவன் சஸ்பெண்ட் செய்ய மாட்டாங்களா, இல்லை அவங்கள தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்ற மாட்டீங்களா? என்ன உத்தரவாதம்? ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு வாதம். தமிழ்நாட்டில் அப்போ கஞ்சா புழங்குது அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக வெக்கமான சூடு சொரணை இல்லாமல் திராவிட மாடல் அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் ஒப்புவிச்சா. சவுக்கு சங்கர் கஞ்சா விநியோகம் பண்ணார். யாருக்கு விநியோகம் பண்ணார்? அவங்க கைது செய்யப்பட்டாங்களா? இல்லை சவுக்கு சங்கருக்கு கஞ்சா வாங்கினது யார்கிட்ட வாங்கினார்? அவங்கள கண்டுபிடிச்சி கிழிச்சிட்டிங்களா நீங்கள்? வாயை திறந்தா குஜராத்லேருந்து கஞ்சா வருது, ஆந்திராவிலேருந்து கஞ்சா வருது. அப்போ மாநில எல்லையில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுதா இல்லையா? எல்லா மாநில எல்லைகள்லையும் செக் போஸ்ட் இருக்குல்ல, அதை பிடிக்கிறத விட உங்களுக்கு என்னப்பா வேலை? அதை விட்டுட்டு ஒரு யூடியூப்ல ஒருத்தர் பேசுறாருன்னு ஒரு தனி மனிதன் உங்க ஆட்சி அவலங்களை தோல் உரிச்சு உங்களோட ஊழலை நடுத்தெருவுக்கு பட்டவர்த்தனமா வெளிச்சம் போட்டு காட்டுறார் அப்படிங்கிறதால எந்த எல்லைக்கும் நீங்க போவீங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசு உங்க ஒப்ப வீட்டு சொத்து அப்படிங்கிற திமிரும் தெனாவிட்டும் உங்ககிட்ட வந்துருச்சு அப்படிங்கிறது தானே நம்ம பார்க்க முடியுது. ஒருத்தன் எழுத்து பேசுனா அவனை உள்ள அடைப்போம். அதான் இதை நான் இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயில்டாகவே சொல்கிறேனே. இப்போ இந்த நேற்று என்கவுண்டர் செய்யப்பட்ட காக்காத்தோப்பு பாலாஜி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் என்கவுண்டர், இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக சவுக்கு சங்கர் வெளியில் இருந்தால் இது பற்றின பலதரப்பட்ட இதுவரை பேசப்படாத உண்மைகள் வெளியே வந்திருக்கும். உண்மைகள் மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சவுக்கு சங்கரை நீங்கள் சித்திரவதை பண்ணுறீங்க, வெளியில் விடாமல் பண்ணுறீங்க அப்படிங்கிற சந்தேகத்தை இங்கே நான் எழுப்புறேன். சந்தேகம் கூட இல்லை, தீர்க்கமான சந்தேகம் அப்படின்னே கூட வச்சுக்கலாம். ஏன்னா இந்த முத்து சரவணன் என்கவுண்டரில் அதிகாரிகள் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சவுக்கு பேசுனது மட்டும்தான் அங்கே பெரிய பிரச்சனை. அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாமே போலி என்கவுண்டர் பண்ணாங்க அப்படின்னு சவுக்கு பேசுனது இந்த காவல்துறை வட்டாரத்துக்கு பெரிய பாதிப்பு கொடுத்துருச்சு. இவன் வெளியில் இருந்தானா நாம் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இந்த திருவேங்கடம் என்கவுண்டரு, காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டரு, திருச்சி துரைசாமி என்கவுண்டர்லாம் பட்டவர்த்தனமாக வெளியில் வந்திருக்கும். எதனால் நடத்தப்பட்டுச்சு, இதுக்கு பின்புலம் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா காக்காத்தோப்பு பாலாஜியோட தாயாரே சொல்கிறாங்க சம்போ செந்தில் பணம் கொடுத்து தான் காக்காத்தோப்பு பாலாஜியை என்கவுண்டர் செஞ்சாங்கன்னு. இது உண்மைன்னு நான் சொல்லவில்லை, ஆனால் பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே, இதுக்கு பதில் சொல்லி ஆகணும்ல. சவுக்கு சங்கர் இருந்திருந்தால் இந்த கேள்வி வந்திருக்கும், மற்றவர்கள் எழுப்ப மாட்டாங்க. அதோட இப்போ திருவேங்கடத்தை என்கவுண்டர் போட்டாச்சு, சவுக்கு சங்கரை போய் பிடிச்சாச்சு, கைது செஞ்சாச்சு, காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் போட்டாச்சு, ரெட்பிக்ஸ் பெலிக்ஸை டெல்லி வரைக்கும் கூட்டு போய் தனிப்படை அமைச்சு தூக்கிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு குற்றவாளிகளை தேடி தேடி பிடிச்சி தீவிரம் காட்டக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை பல குற்றவாளிகளை என்கவுண்டர் பண்ணுது, பல பேரை சிறையில் அடைக்குது, பல பேரை வழிக்கு விழுந்தான் அப்படின்னு கைகால்கள் உடைக்கப்படுது. இவ்வளவு திறமையான காவல்துறையால் ஏன் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமாரை பிடிக்க முடியல? இவங்க எல்லாத்த விட அவன் பெரிய ரவுடியாப்ப, அப்போ அவ்வளோ பெரிய டானா, எல்லாத்தையும் பிடிக்க முடியுது, ஏன்ப்பா செந்தில் பாலாஜியோட தம்பியை பிடிக்க முடியல? ஒரே விஷயந்தான், இங்கே காவல்துறையினர் ஆளும் வர்க்க என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு தக்கனதான் அவங்க முடிவு எடுத்தாகணும். அவங்களுக்கு வேற வழி கிடையாது, இல்லைன்னா அவங்க மாற்றலாகி போவாங்க. அதுதான் நடக்கும், வேற வழி இல்லை. எல்லா காவலர்களுக்குமே
ஆறுச்சாமி மாதிரி வரணும்னு ஆசை. சாமி படத்தில் வர்ற ஆறுச்சாமி மாதிரி இருக்கணும்னு ஆசை. ஆனால் யாருமே தங்களோட அந்த புஜபல பராக்கிரமத்தை அதே படத்தில் வர்ற பெருமாள் பிச்சை மாதிரி பெரிய மனுஷன்கிட்ட காட்ட மாட்டாங்க. ஊடகத்தில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் மாதிரியான நபர்கள்ட்ட தான் காட்டுவாங்க. சம்போ செந்தில்கிட்ட காட்டப்படாத வீரம் காக்காத்தோப்பு பாலாஜி கிட்ட காட்டப்படும். ரெட்பிக்ஸ் கிட்ட காட்டப்படுற அந்த வீரம் செந்தில் பாலாஜி தம்பிக்கிட்ட காட்டப்படவே படாது. சவுக்கு சங்கர் விவகாரத்தில் அவர் கஞ்சா விநியோகம் பண்ணுவார், வெளியில் வந்தால் கஞ்சா விற்பனை செய்வார் அப்படிங்கிற அளவுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுறக்கூடிய மனநிலை உங்களுக்கு வருதுன்னா, ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலினும் ஒட்டுமொத்த திமுக குடும்பமும் சவுக்கு சங்கரை பார்த்து இன்னமும் நடுங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. இந்த நடுக்கத்தோடே இருங்க. 2026 எலெக்ஷனில் உங்களுக்கு பெரிய நடுக்கம் காத்துக்கிட்டு இருக்கு.